இன்று இந்தியாவிலேயே முதலாக அனைத்து தரப்பு, அது தோல் பிரச்சனையாக இருக்கட்டும், நெகர் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல முடி பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கான அனைத்து பிரச்சனைகளும் ஒரே இடத்திலே தீர்வு காட்டுற வகையிலே இன்று இங்கே டாக்டர் பி 360 டிகிரிஸ் டெர்மட்டாலஜி எக்ஸ்பெரிமெண்டல் சென்டரை அவர் தெரிவிக்கிறார்கள். இதில் எனக்கு என்ன பெருமை என்றால், இந்தியாவிலே முதல் முறையாக மத்திய சென்னையிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இது கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்தியாவுக்கும் பெருமை. இதை பார்த்து மேலும் பலர் இதே போல் இந்தியா முழுவதும் தொடங்கிட வேண்டும் என்ற அவருடைய ஆவல், அந்த ஆவலும் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சென்னை இது முதல் இடத்தை பிடித்திருக்கு. அதற்கு காரணம் டாக்டர் பைரவி அவர்கள் தான். அவர் சொன்னது போல் அவர் தந்தை வழியிலே அவர் டாக்டர் KTK மது அவர்கள் இந்த சிலைக்கு அவர் மாறி அடித்து நாங்கள் மரியாதை செலுத்தினோம். அவர் தொடர்ந்து அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கார், என் அப்பா பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவருக்கு அவர் வரும்போது பேஷண்டா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் பேசி அவர் குறைகளை கேட்டு அதை அடித்து செய்திருக்கிறார்கள். அதே வழியில் தான் இன்று டாக்டர் பைரவி அவர்களும் இந்த பயணத்தை தொடங்கியுள்ளார்கள். இன்று பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க, ஆஹா இது தோல் பிரச்சனைனா சரி சொத்தை எழுதி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கள் குடும்பத்திற்கு டாக்டர் பைரவி மிக இருக்கும். எங்கள் குடும்பத்தில் ஒருவர் என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா அவரை அணுகினால் முதல்ல பிரச்சனைக்கு தீர்வு தருவார்கள். தேவையில்லாமல் உங்களை இங்க திருப்பதி போறது சுத்தி வழி காட்டாம நேரடியாக திருப்பதி வழி காட்டுவார்கள். அவ்வாறு செய்வது மூலமாக இன்று தமிழ்நாட்டிலே உலக அளவிலே அவர் பிரதித்தி பெற்றவர். இப்படி பிரதித்தி பெற்றவர் சென்னையிலே தொடங்கியிருப்பது அவர் வாழ்நாள் சாதனை என்று சொன்னார். கண்டிப்பாக இது எங்களுக்கு, நீங்க தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் செய்கிற சாதனை சொல்லி மேன்மேலும் நீங்கள் பல வளர்ச்சிகளை தொடர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. டாக்டர் பி 360 டெர்மல் சென்டர் அப்படின்னா என்னென்ன மேபி நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா இது ஒரு ரொம்ப நியூவான ஒரு கான்செப்ட்னால. ஸோ யூஸ்வலி நம்ம ஒரு தோல் மருத்துவர்கிட்ட போகும்போது தோல் பிரச்சனைகள், அதாவது ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், தேமலாக இருக்கலாம், அதுவே செரங்காக இருக்கலாம், முடி கொட்டுறதுனால நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால நீங்கள் யூஸ்வலி ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட போவீங்க. பட் இந்த சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது குழந்தையா இருக்கும் போது நம்மளோட ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும், பருவத்துக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி இருக்கும், அது மாதிரி வயது ஆக ஸ்கின் மாறும், அதே மாதிரி முடியும் கொட்டும். ஸோ நிறைய பேருக்கு அவங்களோட ஸ்கின்னை நல்லா வச்சுக்கணும், அவங்களோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அதே நேரம் அது உங்கள் தொழிலுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான். இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அவேர்னஸும் இருக்கு. ஆனால் இது கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஈவன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் நிறையா வருதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஈவன் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் போயிடுது. இதனால் நிறைய பேர் நிறைய க்ரீம் வாங்குறாங்க, என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஒரு தப்பான முறையில் இது பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகளும் வருது. ஸோ கரெக்டான முறையில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கறது தான் நாங்கள் இருக்கோம் டாக்டர். ஸோ என்ன மாதிரி ஒரு டாக்டர் இப்போ நான் ஒரு ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அண்ட் புதுமையாக ஒரு விஷயம் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு மோர் தென் ஒரு 10,000 15,000 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவ்வளோ வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒரே மாதிரி நம்ம பண்ணுறோம், புதுமையாக என்ன பண்ணலாம், உலகம் ஃபுல்லாக சுற்றுறோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். ஸோ அந்த விஷயத்த நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது சென்னையில். நான் பிறந்து வளர்ந்தது சென்னை தான், எங்கள் அப்பா மதுரை சைட்லேருந்து வந்தவங்க. ஸோ நமக்கு கண்டிப்பாக நம்ம ஊரில் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ட்ரீமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கு. இப்போ நாங்கள் நிற்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கு. இந்த சென்டரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தங்க ஸ்கின் பிரச்சனையாக இருக்கட்டும், அதர்வைஸ் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு வரும்பொழுது அவங்களுக்கு அசஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறது, அசஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஈவன் ஒரு பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்து உள் பிரச்சனைகள் என்ன இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது.
ரொம்ப சின்ன வயசில் 18 வயசு 15 வயசுலலாம் வந்து டயபெட்டிஸ் வருது. நிறையா பெண்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனைனால இந்த பிசிஓஎஸ், தேவையில்லாத முடி வளர்ச்சி, தலையில் வந்து முடி குறையிறது, நிறமுடி சீக்கிரமாக வர்றது, ஒபிசிட்டி, ஈவன் கழுத்துலாம் ரொம்ப டார்க் ஆகிறது, இந்த மருலாம் அதிகமாக வருது. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் ரொம்ப சின்ன வயது குழந்தைங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஹெல்த் ஆப்டிமைசேஷன் ஆர் பயோ ஹேக்கிங், அதாவது சத்துள்ள உணவு, சத்து மாத்திரைகள் அண்ட் ஒரு கரெக்டான எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ப்ரொமோட் பண்ணி அதே நேரத்தில் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சில விஷயங்கள் நம்ம கிளினிக்கில் பண்ணுறோம். அதே நேரத்தில் கரெக்டான ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதெல்லாமே ஒரு அதுக்கு முறையாக கொடுக்கறதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ இதை டாக்டர்ஸ் கிட்ட அணுகி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே இந்த மாதிரி ஒரு சென்டர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா எங்களோட ஃபீல்ட் டெர்மட்டாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாக்கரி அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் இதை படிக்கவே தேவையில்லை, படிக்காமலே நிறைய பேர் டாக்டர்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ டாக்டர் நான் தான் அதை வெளியில் கொண்டு வரணும். நம்ம கண்டிப்பாக வந்து இதுதான் கரெக்டான முறைன்னு தெளிவுபடுத்தணும். அதுக்காகவே ஒரு பிரம்மாண்டமான சென்டர் நம்ம எடுத்து இந்த மாதிரி உருவாகணும். அதே நேரத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு நோக்கத்தில் தான் இதை அமைச்சோம். அண்ட் எனக்கு இன்றைக்கி ரொம்ப முழுமையாக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஆப்வியஸ்லி தயாநிதி சார் மாதிரி ஒரு ஆள் வந்து இதை துவக்கி வச்சதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னா நீங்கள் கேட்கலாம். டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜியாக வந்து எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, ப்ரீமியமாக இருக்கும். பட் என்னென்னா எனி பர்சன், அதாவது இப்போது நார்மலாக ஒரு க்ரோசரி ஸ்டோர் நீங்கள் போகிறீங்க, இப்போ நிறைய மால்லலாம் போய் நிறைய பேர் ஸ்கின் கேர் வாங்குறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் அங்கே போய் தப்பான முறையில் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட வந்து உங்களோட பிரச்சனையை வந்து பகிர்ந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட பட்ஜெட்டுக்கும் கொடுக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பர்சன் வந்து அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கும் பொழுது, ஏன்னா இது வந்து அடிப்படை தேவை கிடையாது இந்த மெடிசன், கண்டிப்பாக இதை உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு தொழில் ரீதியாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு விஷயம் தான். இப்போ எங்ககிட்ட வரக்கூடிய ஆட்கள் வந்து எல்லா ஃபீல்டுமே இருக்காங்க. நிறைய பேர் வந்து பிரைட்ஸ், கல்யாணத்துக்கு முன்னாடி வரக்கூடியவங்க, ஏதோ ஒரு இடத்துல போய் தப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ நிறைய தப்பான முறைகள் ஈவன் நார்மல் சலான்ஸ்லலாம் இருக்குது. அது ஒரு டாக்டராக ஒரு மெடி சலான் செட்டப்பில் நம்ம கொடுக்கும் பொழுது அண்ட் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அதை அசஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபஸ்ட். ஸோ நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு மீனிங் இருக்குது. அது இது வந்து சீப்புன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அவங்களோட ஒரு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கலாம். நிற்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் எம்பிபிஎஸ் முடிக்கணும், அதுக்கப்புறம் நான் எம்டி முடிக்கணும். அண்ட் இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸ்பெஷலாக ஏஸ்தட்டிக் மெடிசன் சொல்லி, அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுக்கு இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு, அதுக்கு முன்னாடி அவ்வளோ வருஷம் படித்து தான் இதுக்குள்ளே நம்ம வர முடியும் அண்ட் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு இந்தியாவில் கண்டிப்பாக ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது வரணும்னு நம்பி தான் இந்த மாதிரி ஒரு சென்டரும் போடுறோம். ஏன்னா ஒரு டாக்டராக நம்ம இப்படி தெரியும் பொழுது ஆட்கள் நம்மளை நோக்கி வருவாங்க, தப்பான ஆட்கள் கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதை வந்து அந்த விழிப்புணர்ச்சியும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம திருப்பி இப்போ உங்களை மாதிரி மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ் வந்து அதை எடுத்து நீங்கள் போடும் பொழுது ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட தான் போகணும் அப்படின்னு ஏமாறவும் மாட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் வந்து நீங்கள் டாக்டராக இருந்தால் தப்பு பண்ணால் கூட பிரச்சனை வரும். ஆனால் வந்து நீங்கள் டாக்டராக இல்லாமல் என்ன வேணால் பண்ணலாம், அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை எப்படி நீங்கள் பிரேக் பண்ண முடியும்னா, அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஒரு பர்சனோ, என்ன மாதிரி நிறைய ஆட்கள், இப்போ எங்கள் டாக்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க, நம்ம டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ட்ரைனிங் பண்ணுறோம் இந்த ஃபீல்ட்லேயும் சரி. அண்ட் இந்த மாதிரி எப்படி வரலாம் அப்படின்னும் வந்து ஒரு அகாடமி மாதிரியும் நம்ம ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுறோம்.